இருந்தால் கிளீனாக இருக்கும் வீடு. அப்படியே கருப்பாம்பூத்து வருது திண்டு திண்டு அங்கே இங்கே பழத்துக்கு இந்த தீனியா மேல் தீனியா அதிகமாக தின்னுறேன். சாப்பாடு தின்னா அப்புறம் இவங்க சாப்பாடு தின்னுறேன். மேல் தீனியே தின்னா நம்மளுக்கு வேறு 3 வேலை சோறை தின்னு கிடக்குறேன். நம்மளா சோத்தை தின்னு கிடக்குறோம். நம்மளும் நிறைய நீர் சாப்பிட்றேன். காலையில் பழத்தை அருவி போட்டு நல்லா ஒரு குண்டம் ஃபுல்லாக வச்சுன்னு குடிக்கிறேன். அப்புறம் முந்திரி பாதாம் பிஸ்தா நல்லா தின்ற வாரி கொண்டுட்டு வரேன். இப்படி சாப்பிட்டா சோறு எங்கே இறங்கும்? அது மாதிரி தினம் சோறு சாப்பிடவே நீ சொல்ல வேண்டியது தானே, எங்களை மாதிரி 3 வேளை சாப்பாட்டை மட்டும் டிஃபனை மட்டும் சாப்பிடுங்க, ஏன் உங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்புறமா சோறு, அப்புறம் டீயே குடிக்க வேணான்றாங்க. அப்புறம் 5 வாட்டி டீ போடு. அப்புறம் சுகர் ஆபத்து போடுறது. அப்புறம் சுகர் எங்க இருந்து இறங்குவான்? சுகர் ஏறின்னு தானே போவான். நல்லா கண்ட தெரிஞ்சுன்னா செம்ம கடுப்பா வச்சுக்கிட்டேன். எனக்கு வர டென்ஷன் தான் ஆகும். நான் ஒரு டைம் போயிட்டு வரணும்னு கூட சொல்லிட்டே வரமாட்டேன். வந்துடும் எனக்கு அவ்வளோ போகும்போது சொல்லாம போறேன். சாமி வீட்டுக்கு போனாதான் சொல்லாம போவாங்க. அப்படி இருக்கு. ஏங்க கண்ணு செழிப்பா இருக்கு? தெரியலம்மா, இந்த கண்ணு காலில் இருந்து ரெட்டா இருக்கு. அந்த இடத்துல மட்டும் வலிக்குது, என்னன்னு தெரியல. நான் பென்சில் ஆயில்மெண்ட் போகும்போது வாங்கிட்டு போவாங்க. நான் வீட்டுக்கு போய் பாத்திரங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். நான் தெரியல நடக்க முடியல. அப்படியே கட்டி வந்துடுச்சு. வெயில் இல்லைம்மா, கட்டி வந்துடுச்சு, வலிக்குது. தண்ணி நிறைய குடிமா. தண்ணி நிறைய தாங்க குடிக்கிறான். பாட்டில் வெயில்ல இப்படி கூட கொண்டு போவாம ஓடினே கட்டி நடக்கவே முடியல. அப்படியே முடியலன்னா டாக்டர் கிட்ட போயிடு. நீ அவர்கிட்ட சொல்லு, இந்த வீட்டுல எனக்கு வெறும் பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கிறதுக்கு 5000 கொடுக்குறாங்க, நீங்க சம்பளத்தை ஏற்றி கொடுங்க, எனக்கு கட்டுப்படி ஆகலன்னு சொல்லுமா. கேட்க மாட்டாங்க. வேலைக்கு வரலன்னா மட்டும் 10,000 ரூபாய் கொடுக்கணும். 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு டைம் சமைச்சு அந்த 10,000 ரூபாய் புள்ளியே போட்டு தண்ணி ஊற்றி அடியே போடி, அதிகமா பேசாதடி. அவ்வளோ டென்ஷனா இருக்கு. அந்த 10,000 ரூபாய் நீ வச்சுக்கோ, முடி போட்டு வச்சுக்கோ, யாருக்கும் தர வேணாம். வீட்டு வேலை யாரும் வச்சு வந்து செஞ்சுவாங்க. இன்னும் ஒரு டைம் அது ஏதாவது சொல்லுங்க. இதே நான் கேட்டேன், 10 ரூபாய் கேட்டோம். இல்லை பவானி, உனக்கு வேலை பிடிக்குது, சம்பளம் ஓகேன்னா இல்லைன்னா எனக்கு கட்டுப்படி ஆகலன்னு ரீசெண்டாக சொல்லி அப்படியே கையெல்லாம் ஓஞ்சி போகுது. கீரையா போட்டுக்கிறீங்க? கீரை தான் போட்டுக்குது. எல்லாருக்கும் புடி கொடுத்துருச்சு. நம்ம போட்டா நம்ம ஒன்று கூட எடுத்துட்டு வர முடியல. ஏன் நீ எடுத்துன்னு போக வேண்டியது தானே? வெண்டைக்காய் போட்டுக்கிறோம், கொத்தரங்காய் போட்டுக்கிறோம், கத்திரிக்காய் போட்டுக்கிறோம், எல்லாமே போட்டுக்கிறோம். அடுத்து இது குழம்பு வச்சு சாப்பிட்டு நான் எடுத்துனே வர மாட்டாங்க. விளையுதா கத்திரிக்காய்? வறுத்து பிஞ்சிங்க மாமத்திரம் ஒரு செடிக்கு மாமா காய்க்கு. ஏன்டா எதுக்குடா இவ்வளோ வேகமாக வர? ஷோ கடவுளே, எருமை போ போ. அப்படி பாசம் மலர் இவரு மொழி பிடிக்கணும் கைத்த. சரிம்மா. என் பையன் கேட்டு வந்தான் போல இருக்கு, அவனுக்கு முன்னே இவன் கடைக்கு வந்து சேர்ந்தான். பாசம் மலர் இவரு. சரிம்மா வா. என்னடா என்ன நீ ஒன்றும் கொஞ்சம் வேணாம், என்கிட்ட கொஞ்சம் வேணாம். எதுக்கு வந்த நீங்கன்னு சொல்ல. உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தானே வந்தேன். சாப்பாடு கொடுத்துட்டு எச்சு பண்ணாங்கல்ல, எனக்கு பிடிக்கல. பாசம் வளரல, நீ போல முத்தெல்லாம் கொடுக்க தேவையில்ல. எருமை மாடு எனக்கு எச்சு பண்ணி விட்டு எருமை முத்தம் கொடுக்குறான், நான் ஐஸ் வைக்கிறான். வீட்டிலேருந்து ஒடியாந்துட்டான் கடைக்கு. எவ்வளோ கேடி இல்லை. இதை எதுக்கு நான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா, வீட்டு வேலைக்கு வீட்டில் கஷ்டப்படுறவங்க பெண்கள் வந்து நமக்குன்னும் தேவைகள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வீட்டு வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த ஓனருங்களுக்கு ஏன் அது தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேலைக்கு 10 வேலையை வாங்கிடுறாங்க. நைஸாக பேசி உன்ன மாதிரி நல்ல பிள்ளை கிடைக்காது, உன்ன மாதிரி உண்மையானவங்க விசுவாசமானவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அதாவது நல்ல விதமாக நைஸாக பேசியே வேலை வாங்கிடுறாங்க. சரி வேலை வாங்கிட்டாங்க, ஓகே பரவாயில்ல. ஆனால் அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஒரு பிள்ளை இவ்வளோ புலம்பிட்டு போகிறான்.
என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஆனால் இப்போ சில வீட்டில் வந்து ஒரு பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கிறதுக்கு மட்டுமே 5000 ரூபாய் தராங்களாம். ஆனால் தோட்ட வேலையிலேருந்து வீட்டு வேலையிலேருந்து பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு துணி துவைக்கிறதுலேருந்து மொத்த வேலையும் செய்கிற ஒரு பிள்ளைக்கு 10000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 10000 ரூபாவையும் உனக்கு 10,000 கொடுக்குறேன் 10,000 கொடுக்குறேன்னு புலம்பிட்டே கொடுக்குறாரா அந்த ஓனரு. அந்த பிள்ளை புலம்பி தீக்கிறான். ஆனால் வீட்டு வேலைக்கு போகிறவங்க ஒன்றும் சீப் கிடையாதுங்க. சுயமாக கௌரவமாக சம்பாதிக்கணும்னு போகிறாங்க. அவங்க உழைப்பை வாங்குற நீங்கள் அவங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க. அடுத்தவங்க உழைப்பை திருடாதீங்க. இருக்கப்பட்டவங்க தானே, எதுக்கு இவ்வளோ கஞ்சி பிசுன்னு அர்த்தமா சொல்லுங்களேன். அந்த அம்மாவோட புலம்பல் கரெக்டு தானே. நன்றி.